ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு த கோவைட்ஸ். ஸோ இன்றைக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா, பிரியாணி செய்ய போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த கிளிப்ஸ் ஏதாவது வந்திருக்கலாம். இப்போ தான் வீடியோ ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, எல்லாத்தையும் அன்பாக்ஸ் பண்ணி அதெல்லாம் கழுவி தோல் உரித்து எல்லாம் செஞ்சு தக்காளி வெங்காயம் எல்லாம் வச்சாச்சு. அதோட அந்த எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்கு யூஸ் பண்ணுற மசாலா பவுடர், அது டேஸ்ட் சிக்கன். ஓகே, அப்படியே வெங்காயம் எல்லாம் வெட்டி ஓகே பண்ணியாச்சு. அதோட அடுப்பை போய் பார்ப்போம்னு போய் பார்க்க அது ஆல்ரெடி மூட்டி தான் வச்சுருக்கிறோம். ஏன்டா அவசரத்துக்கு மூட்டுப்படாது இல்லையா. ஸோ அதோட ஒரு வீடியோ நேம் ஷூட் பண்ணி போட்டு எப்படி இருக்குது காய்ஸ். ஃபைனலி அடுப்பு வேலை ஸ்டார்ட் ஆக போகுது காய்ஸ். ஸோ பானையெல்லாம் கவுட்டு வச்சாச்சு, அது ஹீட் ஆகி கொண்டிருக்குது. அது ஹீட் ஆகி வந்தோன்னா அதுக்குள்ளே பட்டரை போட்டாச்சு. ஓகே, பட்டர் மட்டும் தானே போடுறேன்னு பார்க்க அதுக்கு மேலே எண்ணெயும் ஊற்றிக்கணும். ஸோ எனக்கு சாப்பிட தெரியும், டேஸ்ட் பார்க்க தெரியும், சமைக்க தெரியா. ஸோ அப்படி அதையும் செஞ்சு போட்டு அடுப்பை நல்லா எரித்து அதை ஹீட் பண்ண ரெண்டுமே மிக்ஸ் ஆகி வந்துட்டு, ஸோ அதுக்கு மேலே அந்த மசாலாவோட வந்த அந்த இலைகள் எல்லாம் போட்டு அது மசாலா டேஸ்ட் வேறு லெவல் வாசம்ண்டா நினச்சி பார்க்க மாட்டேங்க அப்படி. ஸோ அதெல்லாம் போட்டுட்டு எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி அது தண்டை பாட்டுக்கு பொரிய வலிக்கிட்டுது. ஸோ அதுக்கு பிறகு அந்த பட்டைகள் எல்லாம் உடைச்சி எல்லாம் போட்டேன். அதெல்லாம் ஒரு வேறு லெவலான ஒரு டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ அந்த நேச்சரோடு சேர்த்து சமைக்கல வேறு லெவல். அதோட வெங்காயம் எல்லாம் போட்டு அதோட உப்பும் கொஞ்சம் சேர்த்து போட்டது ஏண்டா கொஞ்சம் டேஸ்ட் இந்த ஃப்ளேவருக்கு. அதுக்கு பிறகு அதை நல்லா கிண்டினோம். ஓகே, அதோட மிளகாய் எல்லாம் சேர்த்தாச்சு. எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்கு நல்ல காரமாக இருக்கணும். இல்லை தக்காளி இல்லாமல் பிரியாணி செய்யலாமா சொல்லுங்க. ஸோ தக்காளி எல்லாம் சேர்த்தாச்சு. சேர்த்து அதையும் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டால் ஒரு வேறு லெவலான ஒரு வாசத்தோட வரும். ஆஹா, சொல்லவே நாக்குறுதல உங்களுக்கு. அது கொஞ்சம் வேக விட்டு அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்ன்னு சொல்லுவேன். அதை நாங்கள் அரைச்சி சேர்த்து அதையும் அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ண ஒரு வேறு லெவல் கலர்ஃபுல்லான ஒரு விஷயம் கொண்டு வரும். அதை நீங்கள் பாருங்க, அப்போ தான் உங்களுக்கு லைவாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச பிரியாணி பிடிச்ச பர்சனுக்கு இதை சென்ட் பண்ணி கடுப்பேதுங்கோ இல்லை ஒரு ஃபன்னாக சென்ட் பண்ணுங்கோ. அதுதான் அவைக்கான ட்ரீட்டாகவே இருக்கும். அதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ண பிறகு அடுத்ததாக தயிர் போட போகிறோம். தயிர் தான் மெயினான ஒரு விஷயமே. கொஞ்சம் புளிப்பு சுவையும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ அதெல்லாம் மிக்ஸ் பண்ண பிறகு எப்படி இருக்கும் தெரியுமா? அடடா, சொல்லவே எனக்கு அந்த ஃபீல் தான் வருது, நேற்று சாப்பிட்ட ஃபீல். ஸோ அப்படி ஒரு ஃபீலாக இருக்கும். அது பாருங்க நீங்கள். இப்போ தான் மெயினான ஒன்று இறக்குறோம், அதாவது இறைச்சி. ஸோ அது இல்லாமல் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியலை. ஸோ பாருங்க, அதெல்லாம் போட்டால் பிறகு இப்படி இருக்குமெண்டு. ஏற்கனவே மசாலாவில் ஊற விட்டாச்சு. இப்போ ஊற விட்டதை அப்படியே அப்ளை பண்ணுறோம். அட 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 ஃபைனலி இப்போ மசாலாவில் ஊற விட்ட இறைச்சி முள்ளுக்க போட்டாச்சு.
ஸோ ஃபைனல் எப்படி இருக்குமென்னு தெரியாது. ஸோ ஃபைனலுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருங்கோ. நான் அப்டேட் பண்ணுறேன். நீ வீடியோ மட்டும் எடுத்தாக்கானது நீயும் இதை செஞ்சு பழகன்னு சொல்லி நானும் போய் அதை செஞ்சு கொண்டிருக்கேன் பாருங்க. ஆனால் அது நல்லா தான் இந்த வகையில் அந்த வாசம் அந்த டேஸ்ட் அம்மாலே அப்படி ஒரு இதாக இருந்தது. ஸோ பேசாமல் சோறையும் இந்த கறியையும் விட்டு சாப்பிடலாமன்ட்டு கூட தோணினது எனக்கு. அப்படி ஒரு பேர் உங்களுக்கு அப்படி நீங்கள் எதிர்பார்த்துருக்குறீங்களா? அப்படி அதுக்கு பிறகு கொஞ்சம் தண்ணியோட அப்படியே பாஸ்மதி அரிசியையும் நனைய விட்டு உள்ளுக்க போட்டாச்சு. ஸோ இவர் தான் எங்களுடைய ஆட்ட நாயகன் இல்லையா? ஸோ அவரையும் அப்படியே போட்டுட்டு அப்படியே அதையும் அப்படியே கிண்டி விட்டோம். ஸோ அப்படி தான் செய்யணுமாம். அப்படியே கிண்டி அதுக்கு மேலே கொஞ்சம் தண்ணியை ஊற்றிட்டு அப்படியே கிண்ட 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 நான் என்னடா இது இப்படி இருந்தால் நல்லா இருக்குமான்னு பார்த்தேன். பட் ஓகே, அது ஃபர்ஸ்ட்டாக அதன் அளவுக்கு தெரியாது, அதுக்கு பிறகு தான் தெரியும். பாருங்க நீங்கள் எப்படி இருக்குண்டு. ஸோ அதுக்கு பிறகு உப்பு கொஞ்சம் போட்டோம். உப்பு போட்டுட்டு அப்படியே மூடி விட்டுட்டோம். இப்போ கொஞ்சம் ஃப்ளேவருக்கு மிளகாத்தூள் போட்டு கொண்டிருக்கு, உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ ஏற்கனவே அது உரைப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இதையும் கூட எப்படி இருக்க போதோ எனக்கு தெரியலை. வாங்க பார்ப்போம். ஸோ ஃபைனலி எடுத்தாச்சு. பார்த்தீங்களா எப்படி இருக்குண்டு. ஸோ முதலும் ஒரு பிரியாணி செஞ்சுருக்கிறோம். அந்த வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் தாரேன், இல்லை ரிலேட்டட் வீடியோவில் தாரேன், செக் பண்ணி பாருங்க. அதை அப்படியே சேவ் பண்ணியாச்சு. பிறகு என்ன முடிஞ்சுதானே சாப்பிடுவோம்ட்டு தானே நீங்கள் யோசிக்கிறீங்க. இங்கே தான் நாங்கள் சாப்பிட போகிறோம். குளக்கட்டுக்கு வந்தாச்சு. இங்கே சமைக்கிறேன் இருந்தது காற்று காரணமாக இங்கே சமைக்கல. ஸோ உடுப்பெல்லாம் மாற்றி உள்ளுக்க நாங்கள் இப்போ குளிக்க போகிறோம். ஸோ வாட்டர் ப்ரூஃப் இல்லை போன், அதால் வந்து உள்ளுக்கெல்லாம் வீடியோ எடுக்கலாது. அந்த என்ட்ரன்ஸ் மட்டும் உங்களுக்கு காட்டுறேன், குளக்கட்டில் குளிக்கிறது எப்படி இருக்குமெண்டு. ஃபைனலி குளிச்சு முடிச்சாச்சு. இந்த நேச்சர் பாருங்க எப்படி இருக்குண்டு. ஸோ உங்களை நான் மற்ற கேமராவில் காட்டுறேன் இது எப்படி இருக்குண்டு. ஸோ ஒரு நாளாவது இப்படி வாங்க காய்ஸ். இல்லைன்னா குளக்கட்டு விலாக் பார்க்கலன்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தாரேன், இல்லை ரிலேட்டட் வீடியோவில் தாரேன், அதில் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. சொர்க்கம். ஃபைனலி பிரியாணி. யா ஓகே, நாங்கள் இந்த இடத்துல சாப்பிட்டு இருந்தது. ஸோ அந்த நேச்சரை ஓகே ஃபைனலி வீடியோ நான் முடிவுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ எப்படி இருந்துட்டு ஒரு கெஸ்ட்டிட்ட கேட்போம். எப்படி இருந்தது இந்த வீடியோ? என்னென்ன செஞ்ச நீங்கள் இந்த வீடியோவில்? என்னென்ன செஞ்ச நீங்கள்? என்ன சாப்பிட்ட நீங்கள்? அது பிரியாணி. முதல்ல இப்படி குளக்கட்டில் குளிச்சுட்டு சாப்பிட்ட அனுபவம் இருக்கே உங்களுக்கு இல்லையா? சத்தமாக தானே விளங்குமாவே. ஸோ ஃபைனலி இந்த வீடியோவை முடிக்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆனது. ஆனால் காற்று விடுதலை ஃபோனையை தள்ளி கொண்டு போகுது. ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். guys, see you later, bye.